இதை மாதிரி பல பேர் உங்ககிட்ட பரிகாரம் அது இது, இந்த குழந்தைக்கு பேய் பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவங்க பாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தெருமுனையில போய் அவங்க தலை நிறைய தண்ணியை ஊத்து, இங்க வந்து தண்ணியை ஊத்து அப்படின்னு ஊத்தி அவங்கள வந்து ஜலதோஷம் பிடிக்க வச்சு அப்படி ஏதாவது செய்தாலும், யாரோ ஒரு ஒரு ஜாதகக்காரன் இல்லைன்னா இந்த மந்திரக்காரன் அவன் சொன்னான், இந்த பேய் ஓட்டுறவன் சொன்னான்னு சொல்லி அவன் சொல்றான்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஆபத்து அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி சட்டங்கள்னால கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் வந்த மாதிரி எனக்கு பெருசா தெரியல சார். அந்த மாதிரி தீர்ப்புகள் ஏதாவது இருக்குதுங்களா சார்? பல தீர்ப்பு இருக்கு. அதாவது எப்படின்னா, நம்ம ஸ்டேட் இல்லாம ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டு, அங்க பாம்பேல அந்த ஹைகோர்ட்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. இது இல்லாம சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. ஆர்டிகல் 25ல மத சுதந்திரம் அப்படின்ற உரிமை இருந்தாலும் கூட அந்த மதத்தை வச்சு தவறா பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா அதனால உண்டான விளைவுகளுக்கு உண்டான தீர்ப்புகள்லாம் பல தீர்ப்புகள் உண்டு. அதை லிஸ்ட்லாம் வந்து நான் இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.